லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 3ஆம் ஈத்தில் ஒரு 3 மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. வாங்க அந்த மாட்டோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட டீடைல்ஸ் பற்றி பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து சினை மாடுங்க. கன்று ஈன்றதுக்கு ஒரு 10லிருந்து 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு போன கண்ணுக்கு 20லிருந்து 22 லிட்டர் பால் வந்து கறந்ததா அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்ன யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை. நல்ல சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க. 3ஆம் ஈத்து மாடு. போன கண்ணுக்கு 20லிருந்து 22 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. விலையை வந்து முன்னப்பின் அனுசரித்து கொடுப்பாங்க. சின மாடாக இருக்குன்றதுனால இந்த மாடு கன்று ஈன்றதுக்கு ஒரு 10லிருந்து 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கன்று போடுறதுக்கு ஒரு 10லிருந்து 15 நாள் ஆகிறதுனால கன்று போடுற டைமில் மாடு வந்து வெளியிலேயே கட்ட முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஜைஜான்டிக்காக மடி வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மாடு பிடிச்சிருந்தா முன்னப்பின் அனுசரித்து கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம சேனலில் 2வது வந்திருக்கிற ஒரு செம்புத்து செவல மாடு பற்றி பார்க்கலாம். இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடுங்க. கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். இந்த மாடு கன்று ஈன்றதுக்கு ஒரு வார காலத்தில் கன்று ஈனிரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்கங்க. மாடு வந்து நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாடு மடி வளம், காம்பு வளம் என எதுலையுமே குறை சொல்ல முடியாது. கை கறவை, மிஷின் கறவை என எல்லாத்துக்குமே மாடு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. மாட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மாட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய மடி எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே தெரியும். மாடு வந்து காம்பு, மிஷின் எதுக்கு வேணாலும், கை கறவை, மிஷின் கறவை என எதுக்கு வேணாலும் வந்து மாடு சூட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. 20லிருந்து 25 வரைக்கும் மாடு வந்து பால் வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. நல்ல தரமான மாடுங்க. வாங்க நம்ம சேனலில் 3ஆவதாக இருக்க போகிற மாட்டோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாடு வந்து செம்புத்து காரி மாடுங்க. 3ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. போன கண்ணுக்கு 18லிருந்து 20 லிட்டர் பால் வந்த மாடுங்க. மாடு வந்து நல்ல சுழி சுத்தம் கொண்டதாகவும், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதாகவும், தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. மாடு கன்று ஈன்றதுக்கு இன்னொரு 10 நாளில் வந்து கன்று ஈண்டிடும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் மாடு வந்து நல்ல நீளம், நல்ல அகலம், நல்ல மடி, அந்த நரம்பு பாருங்கள், நல்ல பைப் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜைஜான்டிக்கான நல்ல செம்புத்துக்காரியில் ஒரு பெரிய மாடுங்க. மாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. விலையை கேட்டு முன்னப்பின் அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. முன்னப்பின் அனுசரித்து தரேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.